ॐ हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीमहागणपतये नमः। श्रीमहासरस्वती नमः। श्री सद्गुरु महाराज की जय। श्री गुरुवायूरप्पा शरणं। श्री नारायण भट्टवरी नमस्ते। गोपालरत्नं भुवनैकरत्नं गोपाङ्गना यौवनभाग्यरत्नं श्रीकृष्णरत्नं सुरसेव्यरत्नं भजामहे यादववंशरत्नं। श्रीनारायणभट्टपादमुनये नमस्ते। नारायण अखिलगुरो भगवन् नमस्ते। नारायण अखिलगुरो भगवन् नमस्ते। सर्वं ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்ம 7வது தசகம் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய. 7வது தசகம் பிரம்மதேவனின் தோற்றமும் வைகுண்ட தரிசனமும். ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத்ரூபேண ஜாத புனஸ்தஸ்யோத்வம். एवं देवा चतुर्दशात्मक जगद्रूपेण जातः पुनस्तस्योत्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि दादा स्वयं। खलु सत्यलोकनिलये जातोऽसि दादा स्वयं। यं शंसन्ति हिरण्यगर्भम् अखिल त्रैलोक्यजीवात्मकं। यं शंसन्ति हिरण्यगर्भमखिल त्रैलोक्यजीवात्मकं यो भूद् स्पीतरचो विकारविकसत् नाना सृष्टारसः। यो भूद् स्पीतरचो विकारविकसन् नाना सृष्टारसः. எப்படி பிரித்து படிக்கலான்னு பார்க்கலாம். ஏவம் தேவா சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாதா புனஸ்ன்னு இருக்கு. இங்கே புனகா தஸ்யோர்த்வம் அப்படி சொல்லணும். புனகா தஸ்யோர்த்வம் खलु सत्यलोकनिलये जातोऽसि दाता स्वयं। यं शंसन्ति हिरण्यगर्भमखिल ஒன்றிச்சு கொடுத்துருக்கா. हिरण्यगर्भम् अखिल त्रैलोक्यजीवात्मकं यो भूद् पीतरचो विकारविकसन् नानासि सिष्टारसः. இதன் பொருளை பார்க்கலாம். ஹே தேவா குருவாயூரப்பா, இவ்வாறு முதலில் 14 உலகங்களின் வடிவமாக தோன்றிய தாங்கள் அதன் பின் மறுபடியும் 14 உலகங்களுக்கு மேலே உள்ள சத்தியலோகம் என்னுமிடத்தில் பிரம்மதேவனை தோற்றுவிட்டீர். ரஜோகுணத்தின் விகாரத்தால் பலவித சிட்டியை செய்வதில் விருப்பம் கொண்ட பிரம்மதேவன் பூமி, சொர்க்கம், பாதாளம் என்ற 3 உலகங்களையும் ஜீவரூபமாக உயிராக விளங்கும் ஹிரண்யகர்ப்பன் என்று சொல்கிறார்கள். ஹேம குருவாயூரப்பா, போன தசகத்தில் அவர் விராட் ரூபனாக நின்றார். ஒரு அங்கங்களையும் ஒரு லோகம் இருக்குது அப்படிலாம் நம்ம படித்தோம். அப்போது அதையும் இங்கே கொஞ்சம் கூட விரிவாசல் கொடுக்குறார். இவ்வாறு முதல் 14 உலகங்களின் வடிவாகமாக இருந்த தாங்கள் அதன் பிறகு தாங்களே பிரம்மலோகத்தில் பிரம்மாவாக தோன்றினீர்கள். யஜோகுணம் அங்கே பூர்ணமாக இருந்ததுனால சிருஷ்டி செய்ய விருப்பம் கொண்டான் அந்த பிரம்மதேவன். பூமி, சொர்க்கம், பாதாளம் என்ற 3 உலகங்களை ஜீவஸ்வரூபமாக விளங்கும் இரண்யகர்ப்பன் என்று சொல்கிறார்கள். அந்த பிரம்மதேவன் தான் இரண்யகர்ப்பன் அப்படி சொல்கிறார். நம்ம நெற்றியுள்ள படிக்கலாம். ஏவம் தேவ சதுர்தசாத்மக जगद्रूपेण जातः पुनः. एवं देव चतुर्दशात्मकजगद्रूपेण जातः पुनः तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि दाता स्वयं. तस्योर्ध्वं खलु सत्यलोकनिलये जातोऽसि दाता स्वयं. यं शंसन्ति हिरण्यगर्भम् अखिलत्रैलोक्यजीवात्मकं. यं शंसन्ति हिरण्यगर्भम्
अखिलत्रैलोक्यजीवात्मकं यो भूत्पीतरजो विकारविकसन् नाना सुसृष्टारसः यो भूत्पीतरजो विकारविकसन् நானா சிருஷ்டாரசகா. இனி இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். சோயம் விஸ்வவிசர்க தத்தஹிருதய சம்பஷ்யமானः ஸ்வயம். சோயம் விஸ்வவிசர்க தத்தஹிருதய சம்பஷ்யமானः ஸ்வயம். போதம் கல்வனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான். போதம் खलु अनवाप्य विश्वविषयं चिन्ताकुलस्तस्तिवान् तावत्त्वं जगदाम्बदे तपतवेत्येवं हि वैहायसीं. तावत्त्वं जगदाम्बदे तपतवेत्येवं हि वैहायसीं. वाणी मे नमशिश्रवः श्रुतिसुखां कुर्वं तव प्रेरणां. वाणी मे नमशिश्रवः श्रुतिसुखां कुर्वं तव प्रेरणां. எப்படி இதில் நமக்கு பிரித்து படிக்க அவ்வளோவா ஒன்றும் கிடையாது, ஈஸியாகவே படிச்சிடலாம். சோயம் விஸ்வவிசர்கதத்த ஹிருதய சம்பஷ்யமான ஸ்வயம். இரண்டாவது ஸ்லோகம் நமக்கு எப்படி பிரித்து படிக்கலான்னு பார்க்கலாம். சோயம் விஸ்வவிசர்கதத்தஹிருதய சம்பஷ்யமானः ஸ்வயம் போதம் கல்லு அனவாப்பிய. அப்படி படிக்கணும். கலு அனவாப்பிய கொடுத்துருக்காங்க. கல்லு அனவாப்பிய கலு அனவாப்பிய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான் தாவத்வம் ஜெகதாம்பதே தபதவேதி ஏவம். தாபதபேத்யேவம் ஹி வைகாயசீம் வாணீம் ஏனம் அசிஸ்ரவஹா. அது ஒரு வேர்டில் கொடுத்துருக்கா. வாணீமேனம் அசிஸ்ரவஹா வாணீம் ஏனம் அசிஸ்ரவஹா ஸ்ருதிசுகாம் குருவன் தப பிரேரணாம் குருவம் ஸ்தபா அப்படி கொடுத்துருக்கா. ஆனால் நம்ம படிக்கும்போது குருவன் தபா பிரேரணாம் அப்படி படிக்கலாம். ஹே லோகநாதா, இந்த பிரம்மதேவன் உலகை சிருஷ்டி செய்வதில் மனதை செலுத்தி அதை பற்றி நன்கு ஆராய்ந்து பார்த்தும் உலகத்தை பற்றிய அறிவை பெறாமல் மனங்கலங்கியிருந்தார். அப்பொழுது தாங்கள் அவரை தபம் செய்யும்படி உபதேசம் செய்ய தவம் செய் என்று காற்றினில் காதற்கு இன்பம் பயக்கும் ஆகாயவாணி அவர் கேட்கும்படி செய்தீர்கள். நான் எப்படி இந்த உலகத்தை படைப்பேன் என்று சிந்தித்திருந்திருந்தார் அந்த பிரம்மதேவருக்கு தாங்களே சொல்லிக் கொடுத்தீர். தவம் செய் அப்படி சொல்லிக் கொடுத்தீர்கள். அது காதுக்கு இன்பமான ஒரு செய்தியாக அவருக்கு இருந்தது. இனி நாம் இதை உள்ள படிக்கலாம். சோயம் விஸ்வவிசர்கதத்தஹிருதய சம்பஷ்யமான ஸ்வயம் போதம் கல்லு அனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான். சோயம் விஸ்வவிசர்கதத்தஹிருதய சம்பஷ்யமான ஸ்வயம் போதம் கல்லு அனவாப்ய விஸ்வவிஷயம் சிந்தாகுலஸ்தஸ்திவான் தாவத்வம் ஜெகதாம்பதே தபதபேதி ஏவம் ஹி வைகாயசீம். தாவத்வம் ஜெகதாம்பதே தபதபேத்யேவம் ஹி வைகாயசீம். வாணீமேனம் அசிஸ்ரவः வாணீம் ஏனம் அசிஸ்ரவः ஸ்ருதிசுகாம் குர்வன் தப பிரேரணாம். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். நீ மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம். கோசௌ மாமவதது உமாநிதி ஜலாபூர்ணே ஜெகன்மண்டலே. கோசௌ மாமவதது உமாநிதி ஜலாபூர்ணே ஜெகன்மண்டலே திக்ஷூத்வீக்ஷ்ய இமப்யநீட்சிதவதா வாக்யார்த்தம் உத்பஷ்யதா. திக்ஷூத்வீக்ஷ்ய இமப்யநீட்சிதவதா வாக்யார்த்தம் உத்பஷ்யதா. திவ்யம் வர்ஷசஹஸ்ரம் ஆத்ததபசா தேன த்வமாராதிதः. திவ்யம் வர்ஷசஹஸ்ரம் ஆத்ததபசா தேன த்வமாராதிதः. தஸ்மை தர்சிதவானசி ஸ்வநிலையம் வைகுண்டமேகாத்புதம். தஸ்மை தர்சிதவானசி ஸ்வநிலையம் வைகுண்டம் ஏகாத்புதம். எப்படி பிரித்து படிக்கலாம் பார்க்கலாம். கோசௌ மாம் அவதது
அதுதான் மாம் அவதது கொடுத்துருக்கா. மாம் அவதது புமாநிதி ஜலாபூர்ணே ஜெகன்மண்டலே திக்ஷூத்வீக்ஷ்ய இமப்ய நீச்சிதவதா வாக்கியார்த்தம் உத்பஷ்யதா திவ்யம் வருஷசகசிரம் ஆத்ததபசா. அப்படி படிக்கலாம். திவ்யம் வருஷசகசிரம் ஆத்ததபசா தேனத்வமாராதிதः தஸ்மை தர்சிதமானசி ஸ்வநிலையம் வைகுண்டம் ஏகாத்புதம். ஹே குருவாயூரப்பா, உலகமெல்லாம் தண்ணீர் நிறைந்துள்ள போது என்னை நோக்கி இவ்வாறு தபம் செய் என்று கூறிய அந்த புருஷன் யார் என்று எல்லா திசைகளிலும் உற்று நோக்கி ஒருவரையும் காணாமல் தான் கேட்ட தபம் செய் என்ற சொல்லின் பொருளை ஆராய்ந்து தேவர்களுடைய 1000 ஆண்டுகள் தவம் புரிந்து தங்களை வழிபட்டார். அவ்வாறு வழிபட்டவருக்கு தாங்கள் ஒப்பற்ற வியக்கத்தக்க தங்களோட வைகுண்ட உலகத்தை காண்பித்தீர். உலகமெல்லாம் தண்ணீரால் நிரம்பி கிடக்கிறதே. இப்படி இருக்கும்போது என்னை பார்த்து தபம் செய் சொன்ன புருஷன் எங்கே என்று தெரியாமல் 4 பாகவும் பார்த்தார். அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அந்த தபம் செய் என்ற அந்த வாக்கின் அர்த்தத்தை உட்கொண்டு 1000 ஆண்டுகள் தபம் புரிந்து வழிபட்டதால் தாங்களுடைய ஒப்பற்ற காண கிடைக்காத இந்த வைகுண்ட லோகத்தை இந்த பிரம்மதேவனுக்கு காமிச்சு கொடுத்திருக்கிற குருவாயூரப்பா என்று பட்டதிரிப்பாடு ரொம்ப ஆச்சரியத்தோடு கூடி குருவாயூரப்பனிடம் கூறுகிறார். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. நாராயண 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 நாராயண. கோவிந்த ஜெய் ஜெய் கோபால ஜெய் கோவிந்த ஜெய் கோபால ஜெய் ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய் ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய் கோவிந்த ஜெய் கோபால 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 ஜெய் ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். ஸ்ரீநாராயண பட்டதிரி நமஸ்தே. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். ஸ்ரீநாராயண பட்டதிரி நமஸ்தே. ஸ்ரீகிருஷ்ண ஜெய் ஸ்ரீராம ஜெய் ஸ்ரீகிருஷ்ண ஜெய் கோவிந்த ஜெய் ஸ்ரீகிருஷ்ண ஜெய் கோவிந்த ஜெய் ஸ்ரீகிருஷ்ண ஜெய் ஸ்ரீகிருஷ்ண ஜெய் ஸ்ரீகிருஷ்ண ஜெய் ஸ்ரீகிருஷ்ண ஜெய்.